அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு நாடக அமைப்பாளர். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்ம கலவை குற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம். அதாவது நம்ம கிட்ட 60 நாடக மன்றங்கள் இருந்தாலும் புராணம் அப்படின்னு கலவை குற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம். முத்துமாரியம்மன் நாடக மன்றத்தை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 40 கதைக்கு மேல நடத்துறாங்க. நீங்க திடீர்னு ஒரு புராணம், எங்க ஊர் சாமி இதுதான், எங்க எல்லையம்மனோட வரலாறு இதுதான், எங்க குலதெய்வத்தோட வரலாறு இதுதான் அப்படின்னு நீங்க ஒரு கதை சொல்லி இதை நடிங்க அப்படின்னு சொன்னா கூட அந்த மாதிரி நடிக்கக்கூடிய ஒரு திறமை, அந்த அளவுக்கு ஒரு கதையை கொண்டு வந்துருவாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா புராணத்துல அத்துப்படியான ஆளுங்க தான். நம்ம முத்துமாரியம்மன் நாடகம் பொறுத்த வரைக்கும் ஊருள்ளேயும் சீக்கிரமா போயிடுவாங்க. அதே போல முத்துமாரியம்மன் கம்பெனிக்குன்னு ஒரு ஸ்பெஷல் சொன்னா காலையில 6:30-7 மணி வரைக்கும் நாடகம் நடத்தக்கூடிய ஒரு கம்பெனி அப்படிங்கிற ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது நம்மளுடைய முத்துமாரியம்மன் நாடக மன்றம். என்ன இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நைட் ஃபுல்லா கண்மொழிக்கிறவங்களுக்கு அந்த 6 மணிக்கு மேலேயும் கூத்து ஆடுறோமா அப்படின்னும் போது நடிகர்களுக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தாலும் கூட அந்த ஒரு பேரு நம்ம கம்பெனி எடுத்திருக்கு. அதனாலேயே நிறைய ஊர் மக்களுடைய மனசுல முத்துமாரியம்மன் நாடக மன்றம் நின்று இருக்கு. நம்ம முத்துமாரியம்மன்னாலே சிறப்பு. அதுல ஒரு தனி சிறப்புன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாடகத்துறையுடைய ரஜினிகாந்த், எங்களுடைய தாத்தா, இளநீர் குன்றம் பச்சையப்பன், எர்னிகோல்தார் வராரு அப்படின்னாலே புராணத்துக்கு ஃபேமஸ் ஆனவரு. எங்க எல்லாரையுமே நடிகருங்களா அப்பா, பெரியப்பா, சித்தப்பா அப்படிதான் கூப்பிடுவேன். தாத்தான்னு உரிமையா கூப்பிடுறேன்னா அது இவரு ஒரு ஆள் தான். ஏன் அப்படின்னா நான் முதல்ல சபரிமலைக்கு போனேன்னா என்னை இவரோட தோல் மேல இப்படி உட்கார வச்சு கூட்டின்னு போனவரு என்னுடைய தாத்தா. இன்னைக்கு கொஞ்சம் நடக்க முடியல, வயசாகாத கால் வலி இருந்தாலும் அன்னைக்கு இந்த கால்கள் தான் என்ன சுமந்துகிட்டு சபரிமலைக்கு தூக்கிட்டு போயிட்டு என்ன ஐயப்பனை காமிச்சது. அதனால உரிமையா தாத்தான்னு கூப்பிடுறவரு. அப்பாக்குன்னு ஒரு நேம் வாங்கி கொடுத்தவரு தாத்தா. சுபாஷினி நாடக மன்றம், அதுக்கு முன்னாடி பல்ல முள்ளுவாடி கவிதா நாடக மன்றம் ஃபேமஸ் அப்படின்னா அது தாத்தாவாலயம் தான். எங்க போனாலும் அவர் என்னால முடியல, குழந்தைங்க எல்லாம் ஆடட்டும் அப்படின்னு கை காமிச்சு விடுறாரு. ஆனா ஊருக்காரங்க விடுறது இல்ல. எனக்கு அதெல்லாம் கிடையாது, வயசானாலும் நீ ரஜினி மாதிரி நீ தான் ஆடணும், அந்த வேஷத்தை ஆடு அப்படின்னு சொல்லி அவர் ஆட வச்சிடறாங்க எப்படி பார்த்தாலும். இந்த பக்கம் நம்ம களம்பூர் வடமாதிமங்கலம் பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா தாத்தாக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க நிறைய. செஞ்சி வட்டாரத்துல அங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்படி போனா அந்த லாலாப்பேட்டை அவருக்கு தாய் கிராமம் போல இருக்கு. அந்த லைன் ஃபுல்லா பொன்னை லாலாப்பேட்டை, அந்த லைன் ஃபுல்லா அவரை தான் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமஸ். எப்படின்னா இவங்க 2 பேரும் அந்த ராமர் சீதை மாதிரி எங்கேயுமே பிரியறதே கிடையாது. அவங்களாச்சும் பிரிஞ்ச மாதிரி ஒரு சரித்திரம் இருக்கும். இவங்க 2 பேரும் எப்பவுமே பிரிய மாட்டாங்க. ராஜேந்திரன் அப்பாவும் நம்ம பச்சையப்பன் தாத்தாவும். என்னுடைய தாத்தா உங்ககிட்ட பேசுவாரு. உள்ளத்தில் கோவில் கட்டி உங்களை வணங்குகின்றோ, மாறாதது எங்கள் பாசமே, பல்லாண்டு நீ வாழ்கவே. உள்ளத்தில் கோவில் கட்டி உங்களை வணங்குகின்றோ, நாடு போற்றும் எங்கள் பேத்தி, நானிலத்தில் அம்மு கீர்த்தி. நாடு போற்றும் எங்கள் பேத்தி, நானிலத்தில் அம்மன் கீர்த்தி. மாறாதது எது மாறாது எங்கள் பாசமே, பல்லாண்டு அம்மு வாழ்கவே. உள்ளத்தில் கோவில் கட்டி உங்களை வணங்குகின்றோ. தேங்க்யூ தாத்தா. நான் எதிர்பார்க்கவே இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேச மாட்டேன்னு அந்த கொஞ்ச நேரத்துல யோசனை பண்ணி அந்த பாட்டை எழுதி கையில எழுதி வச்சு அழகா சூப்பரா பாடிட்டாரு தாத்தா. அந்த ஒரு திறமை அவருக்கு, அதனாலதான் எல்லாரோட மனசுலயும் அப்படி நிக்கிறாரு. நான் தாத்தாவை இந்த கம்பெனில சேர்க்கணும், முத்துமாரியம்மனுக்கு வரணும் அப்படின்னு நான் நினைச்சதே அப்பாங்கெல்லாம் எல்லா புராணமும் ஆடுவாங்க. எங்க தாத்தா கிட்ட இருக்கிற அந்த புராணத்தையும் என் தம்பிங்க வளரக்கூடிய சமுதாயம் சில விஷயங்கள் கத்துக்கணும் அப்படின்றதுக்காகவே தாத்தா. ஏன்னா இனிமே அவரை போல ஒரு பிள்ளை யாரும் பிறக்க முடியாது. ஆனா அவர்கிட்ட இருக்கிற அந்த விஷயங்கள் கொஞ்சமாச்சும் என் தம்பிங்க கத்துக்கணும், அந்த புராண கலை என்னைக்குமே அழியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முத்துமாரியம்மன் கம்பெனில எங்க தாத்தாவையும் ராஜேந்திரன் அண்ணாவையும் சேர்த்ததே. சரி, குருமார்கள்ல மூத்த குருமார்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிறாங்க. அந்த மாதிரி எங்க தாத்தா மாதிரி ஒரு ஆள் எங்க நாடகத்துறைக்கு கிடைச்சது எங்களுடைய பொக்கிஷம். எங்க அப்பா எங்களுக்காக எங்க தாத்தாவை கொடுத்திருக்காரு. நாங்க அந்த பொக்கிஷத்தை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறோம் உங்களுக்காக. இப்போ முத்துமாரியம்மன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும்
பஞ்ச பாண்டவர்கள் சொல்லுவாங்களே, அது மாதிரி எங்க 5 சித்தப்பாங்க பெரியப்பாங்க கம்பெனி இது. பெரியவர் விஸ்வநாதன் அப்பா, 2வது வந்து முருகேசன் அப்பா, பழனி அப்பா 3வது, 4வது பாலு அப்பா, 5வது முனுசாமி அப்பா. இப்ப கம்பெனியோடைய உரிமையாளர்கள் எங்க 5 சித்தப்பாங்க தான், பெரியப்பாங்க தான். பெரியப்பா அவர் ஒண்டி பெரியப்பா, மீதி எல்லாம் 4 பேரும் சித்தப்பா. இப்ப நம்ம கம்பெனியில இருக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாரையுமே நீங்க பார்க்கலாம். இதுல யாராவது இல்லையா இப்போ கம்பெனி நடிகருங்க வெளியே எங்கன்னா இருக்காங்களா? எல்லாருமே இருக்கும். பெண் வேஷம்னு பாத்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் சில கம்பெனிகள்ல பெண் வேஷம் ஆடுறவங்க ஆண் வேஷம் ஆட மாட்டாங்க, ஆண் வேஷம் ஆடுறவங்க பெண் வேஷம் ஆட மாட்டாங்க. ஆனா இங்க எல்லா வேஷமும் ஆடக்கூடிய ஒரு திறமை நம்ம கலைஞர்கள் கிட்ட இருக்கு. அதனால பெண் வேஷத்தை 5ன்றது 6, 7 பெண் வேஷம் கூட நம்ம முத்துமாரியம்மன்ல காமிக்கலாம். பெண் வேஷம் லைனா அதை உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க, 6 பேரு. பிரபாவும் பெண் வேஷம் கட்டுவாரு சில நேரங்கள்ல, பாலு அப்பாவும் பெண் வேஷம் கட்டுவாரு. அப்புறம் அப்பாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே, அதாவது பகவான் வேஷத்துல இருந்து அம்மன் வேஷம், காளி வேஷம், எல்லா வேஷமும் கட்டக்கூடிய ஆளுங்க தான் நம்ம கம்பெனில. நாங்கள் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா கலைக்குட்டூர் முத்துமாரியம்மன் கொடுங்க, நல்லா நடத்தி. இப்போ நம்மளுடைய முருகேஷ் அப்பா பேசுவாரு. அப்பா பேசுங்க, சும்மா ஒரு வணக்கம் சொல்லி பேசுங்கப்பா. வணக்கம். எல்லா ஊர்ல நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து வாய்ப்பு கொடுக்குறீங்க, அதே மாதிரி கொடுங்க. கிராம மக்களுக்கு முத்துமாரியம்மன் நாடக மன்றம் வணக்கம். எல்லா கிராமத்துலையுமே எங்கள் கம்பெனின்னா ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்து எங்களுக்கு நல்ல வரவேற்பு தருவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எங்களால் முடிந்த அளவுக்கு புராணம், நாவல்ஸு, எந்த கதை கேட்டாலும் ஆடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். இதுவரையிலும் எந்த கெட்ட பேர் இல்லாத போகிற ஊரில் நல்ல பேர் எடுத்து கொடுக்குற அம்முக்கு மீண்டும் மீண்டும் உங்களை நாங்கள் சந்திக்க விரும்புகிறோம். நன்றி, வணக்கம். உங்களுடைய முனுசாமி அப்பா பேசுவாரு. வணக்கம். என்னுடைய பெயர் வந்து வில்வநாதன். முத்துமாரியம்மன் கம்பெனியில் நாடக மன்றத்தில் 5 ஆண்டு காலமாக ஹார்மோனிஸ்டாக இருக்கிறேன். ஆதரவு கொடுக்கின்ற அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி நித்யானந்தன், பெண்ணை கிராமம், பெரியப்பா, கலைக்குட்டூர் முத்துமாரியம்மன் கம்பெனியில் மிருதங்கம் வாசிக்கிறேன். நன்றி, வணக்கம். அப்புறம் நம்மளுடைய பாலு அப்பா, நீ பாலு அப்பா ஃபோக்கஸ் பண்ண. பாலு அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸ் நிசாசனி சம்ஹாரம்ன்ற கதை, வல்லாளகண்டம் வதம்ல அவருடைய அந்த காட்சியை பார்த்துட்டு நிறைய கம்பெனி இப்ப நிசாசனி சம்ஹாரம் அவர் சொல்லி கொடுத்திருக்காரு, அந்த கதையை ஃபாலோ பண்றாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும், நம்ம ஆரணி தனம் நாடக மன்றம் தேவானா வந்து இப்பவுமே சொல்லுவார், நான் நிசாசனி பண்றேன்னா அதுக்கு பாலு அண்ணன் தான் காரணம், அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு எப்படி பண்ணணும்ன்றத. அந்த பேர் வந்து நல்ல அப்பா எப்படி சொல்லி கொடுத்தாரு அதே மாதிரி தனம் கம்பெனில தேவானா பண்றாங்க. இப்ப அப்பா உங்ககிட்ட பேசுவார். சும்மா ஒரு வணக்கம் சொல்லுங்க, எங்க பாப்பா கிட்ட போங்க, எங்க கம்பெனி வேணா வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. எல்லாருக்கும் வணக்கம். எந்த நாடகம்னாலும் எங்கள் பாப்பாண்டு வந்தால் அனைத்து நல்லபடியாக முடிச்சு தருவாங்க, குறை என்பதே இருக்காது. அம்மண்டூர் பெருமாள் அப்பா, எங்க தம்பிங்கெல்லாம் சொல்ல அம்மண்டூர் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செல்லமா அவர் ரொம்ப பாசமா பார்த்துப்பாங்க. மன்னர் வேஷம் போடக்கூடிய அப்பா, வாகன ஓட்டுநர் தம்பி. என்ன ஊருமா? என்னம்மா? முள்ளுவாடி முரளி பிரதர். அதுக்கு அடுத்து பிரபா. ஹாய் பிரபா. அவர் என்ன வேஷம் ஆடுறாரு? ஓ, அவர்தான் விநாயகர் வேஷம் போட்டு உட்கார வச்சிருக்கீங்களா? வெரி குட். நம்ம கம்பெனில விநாயகர் சரித்திரம் பண்றோம்ல. அதாவது எல்லா கம்பெனிலயும் வாகன ஓட்டுநர் வேன் மட்டும்தான் ஓட்டுவாங்க. நம்ம முத்துமாரியம்மன் கம்பெனி டிரைவர் பாத்தீங்கன்னா வேஷமும் ஆடுறாரு, அது ஒரு சூப்பர். அது விநாயகர் வேஷத்துக்கு தகுந்த உருவம் இருக்குல்ல, அதனால சூப்பர். அப்புறம் நம்ம பிரபாவை காமிங்க. பிரபா வந்து எல்லா வேஷமும் ஆடக்கூடியவர், சட்டத்தாங்கல் பிரபா. கரெக்டா? பெரணமல்லூர் வடக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க முனுசாமி அப்பாவுடைய பையன் இருக்கிறாரு, தம்பி ஸ்ரீதர் தம்பி இருக்காரு, முனுசாமி அப்பாவுடைய பையன். அதுக்கப்புறம் நவீன் வந்து பாத்தீங்கன்னா எங்க முருகேஷ் அப்பாவுடைய பையன் நவீன் தம்பி. இவங்க 2 பேருமே புராணத்துல எல்லா கதையும் ஆடுவாங்க. என் பேரு சேட்டு, தரிசியில் இருக்கேன். அவங்க எல்லாம் வாய்ப்பும் கொடுப்பாங்க, நான் சொல்ற மாதிரி நடந்துப்பேன், எந்த குறையும் இல்லை. எல்லோருக்கும் வணக்கம். நான் புதுப்பாடி கிராமத்துலேருந்து வரேன். நான் எந்த வேஷம் சொன்னாலும் ஆடுவேன், நான் போக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது கம்பெனியில். என்னோட பேர் வெற்றிவேலு. நான் 17 வருஷமாக கம்பெனியில் இருக்கிறேன். நான் ஒரே கம்பெனியில் பவுட்ரு போட்டது இந்த கம்பெனியில் தான் இருக்கிறேன். நான் எந்த கம்பெனிக்கும் போனது கிடையாது. எல்லோருக்கும் வணக்கம். நான் கலவக்கூட்டூர்லேருந்து நவீன்குமார். நான் எல்லா வேஷமும் ஆடுவேன். நானும்
பொம்பளை வேஷமா ஆடுவேன், ஆம்பளை வேஷமா ஆடுவேன். வாய்ப்பு விடுங்க. எங்களுடைய நாடக மன்றத்துக்கு ஒப்பந்தம் செய்யணும்னா அக்கா கிட்ட வந்து ஒப்பந்தம் பண்ணுங்க. நல்லபடி நடத்தி தருவோம். எல்லாருக்கும் வணக்கம். இவர் இளந்தண்டல் கூட மேல்மலையனூர்லேருந்து தாயனூர் பக்கத்தில் இருக்கிற மேல்மலையனூர் பக்கத்தில் தாயனூர். பொம்பளை வேஷம், ஆம்பளை வேஷம், பப்புனு வேஷம், எல்லா வேஷமும் ஆல்ரவுண்டர் மாதிரி எங்கள் கம்பெனியில் திறமையானவர். நல்லா எல்லாமே பண்ணுவார். அடுத்ததான் எங்கள் மாமா பேசுவார், எங்கள் பிரபா மாமா. வணக்கம். நாங்கள் கலவைக்குடி ஸ்ரீபுத்தூர் நாடகம் பண்ணுறது கூத்தாடின்னு இருக்கிறோம். கத்தோரை காமூர்வர் கற்பல மூர்ப்பறை மூர்ப்பறை முகப்பர் முதுகாட்டில் காக்கை ஓக்கும் பிணம் போன்று. என்ன பொருள் என்றால் கற்றவர்கள் எப்பறம் கற்று கொண்டு சேருவாங்க. அதே போன்று எங்களை பற்றி முழுமையாக தெரிந்தவர்களே அதிகமாக எங்கள் கம்பெனி விரும்பி பார்ப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் எங்கள் நாடக கம்பெனியில் எங்கள் குருமார்கள் என்னோட ஒரு நாடகம் ஆடுற அத்தனை பேர்களும் ரொம்ப வருஷமா கம்பெனி கூத்தாடி இருக்கிறாங்க. அவங்க சொல்லிக் கொடுக்குற கூத்து நாங்கள் ஆடுறதால எங்களுக்கும் பூவோடு சேர்ந்து நாடும் மணக்கம் என்பதை போல் அவங்கள ஒரு சந்தல் எங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கின்றது. நன்றி, வணக்கம். எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, எல்லாத்தையும் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தம்பி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெண் வேஷத்துல எல்லா ரோலும் புராணத்துல நாவல்ஸ் கதை அப்படின்னு வச்சுட்டாலே தம்பி தான் வந்து மெயின் வில்லனே கம்பெனில. அந்த மாதிரி ஒரு சின்ன வயசுலயே ஒரு லேடிஸ் ரோலும் ஆடுறது, ஜென்ஸ் ரோலும் ஆடுறது, எல்லா திறமையும் தம்பி கிட்ட இருக்கு. உங்க எல்லாரோடைய ஆசீர்வாதமும் நம்ம கலவை கூட்டோடு முத்துமாரியம்மன்ல இருக்கக்கூடிய நடிகர் எல்லாருக்குமே கிடைக்கணும். எப்பவுமே நம்ம கலவை கூட்டோடு முத்துமாரியம்மன் கம்பெனிக்கு வாய்ப்பு கொடுங்க. வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த வீடியோஸோட இணைச்சு வாய்ப்பு கொடுங்க. நன்றி, வணக்கம். அப்படியே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துறேன்.